ஒன் பேட்டில் ஆஃப்டர் அனதர், சென்டிமெண்டல் வேல்யூஸ். இது ரெண்டு படத்துக்கும் பெருசாக எந்த கனெக்ஷனும் இல்லை. ஆனால் இது ரெண்டு படமே கண்டிப்பாக பார்க்க வேண்டிய படம். அதுவும் ஃபிலிம் மேக்கர்ஸாக இருக்கக்கூடிய நம்ம இந்த படத்தை கண்டிப்பாக பார்க்கணும். ஏன்னா இந்த ரெண்டு படமும் வேறு எக்ஸ்ட்ரீமில் அதோடைய ஸ்டோரிஸ் இருந்திருக்கு. அது அவங்க ரெண்டு டேரக்டர்ஸும் கையாண்ட விதத்தை அனலைஸ் பண்ணி நம்ம கண்டிப்பாக ஒரு ஃபிலிம் மேக்கராக அதை பற்றி யோசிச்சே ஆகணும். ஸோ அதான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். ஒன் பேட்டில் ஆஃப்டர் அனதர். இந்த படத்தை நம்ம ஃபஸ்ட்டு சீன்லேருந்து பார்த்துட்டே வருவோம். ஃபஸ்ட்டு சீனில் நமக்கு காட்டக்கூடிய அந்த ஒரு சீக்வன்ஸ் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 3 சீன்ஸை இன்டர்கட் பண்ணி எடிட்டிங் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தில் பல நாமினேஷன்ஸாக இருக்குது. பட் நம்ம எடிட்டிங் அண்ட் டைரக்டிங் அப்படின்ற அந்த 2 டிபார்ட்மெண்ட்டில் தான் நம்ம ஃபோக்கஸ் ஆஃப் அனாலிசிஸ் இருக்க போகுது. ஸோ அதில் டயானா பார்த்திங்கன்னா லாக்ஜாவை செட்யூஸ் பண்ணுற அந்த ஒரு சீக்வன்ஸ், அப்புறம் டிகாப்ரியோ பாம்பை பார்த்திங்கன்னா இன்ஸ்டால் பண்ணுற அந்த ஒரு சீன், அப்புறம் மற்றவங்க அந்த ரெஃப்யூஜிஸை எக்ஸ்கவேட் பண்ணுறது. ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா இன்டர்கட் பண்ணி காமிச்சிருப்பாங்க. ஸோ தட் நம்ம படத்துடைய ஹோல் மோட்டிவ் அது எல்லாமே இந்த ஒரு சீக்வன்ஸில் நமக்கு எஸ்டாப்ளிஷ் ஆகிடுது. ஃபஸ்ட்டு எடுத்த உடனே நமக்கு இதுலேருந்து அந்த ஃப்ரெஞ்ச் 75 அந்த ஒரு ரெவல்யூஷனரி ஆர்மியோடைய கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் அண்ட் அவங்களோட மோட்டிவ் யாரெல்லாம் இருக்கான்றதை நமக்கு எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த படமே பார்த்திங்கன்னா கண்டினியூட்டி அப்ரோச்சில் தான் கையாண்டிருக்காங்க. எல்லா இடத்துலையுமே கண்டினியூட்டி தான் அவங்களுக்கு தேவைப்பட்டிருக்கு. ஸோ இந்த எடிட்டிங்கில் நம்ம எப்படி அந்த கண்டினியூட்டி அச்சீவ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஆடியோ மூலமாக, அதாவது பிஜிஎம் மியூசிக், அதுக்கப்புறம் சவுண்டு, இது மூலமாக நம்ம ஒரு ஷாட்டுக்கும் இன்னொரு ஷாட்டுக்கும் நமக்கு சீம்லெஸ்ஸாக அந்த கனெக்டிவிட்டியை ஃபீல் பண்ண வைக்க முடியும். அதுக்கப்புறம் பேஸ் அண்ட் ரிதம், அந்த படத்துடைய டென்ஷனுக்கு ஏற்ற லாங் ஷாட்டாக இல்லைனா ஒரு குயிக்காக நம்ம பார்த்திங்கன்னா கட் பண்ணணுமான்றது முடிவு பண்ணணும். அதே மாதிரி பேஸ், அதாவது இந்த ஒரு ஷாட்டோட டியூரேஷனும் நமக்கு பார்த்திங்கன்னா ஒரு கன்சிஸ்டன்சி நம்ம மெயின்டைன் பண்ணும்போது அது ஒரு கண்டினியூட்டி நம்ம க்ரியேட் பண்ணணும். அண்டு கடைசியாக ஆக்ஷன் மோட்டிவேட்டட். இது பார்த்திங்கன்னா சிம்பிள் தான். ஒரு விஷயம் பண்ணும்போது அதுக்கு அடுத்த ஒரு விஷயம் நமக்கு காசு பண்ணும். பட் இது படமாக எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். ஸோ இதுதான் நீங்கள் எடிட்டிங்காக கண்டினியூட்டியிலேருந்து நோட் பண்ணக்கூடிய சில விஷயங்கள். படம் ஆரம்பித்த ஒரு 10 நிமிஷம் கழித்து பார்த்திங்கன்னா லாக்ஜா பைனாகுலரில் பார்த்திங்கன்னா டயானாவை பார்ப்பான். ஸோ அந்த சீனில் நமக்கு 2 விஷயத்தை கன்வே பண்ணுறாங்க. ஒன்று, லாக்ஜா பார்த்திங்கன்னா ஒரு பிளாக் கேர்ள் மேலே ஒரு ஃபெட்டிஸ் இருக்கிறவன்ற மாதிரியும், அண்ட் அந்த பொண்ணு பார்த்திங்கன்னா அவள் எல்லா மிஷன்ஸும் கம்ப்ளீட்டாக பண்ணிக்கிட்டு இருக்கிறான்றதும் நமக்கு தெரிய வருது. அதே மாதிரி இந்த படத்தில் பல இடங்கள் ஷாக்கிங்கான ஒரு டோன் அண்ட் ஷிஃப்ட் நடந்திருக்கு. ஃப்ரேம் எங்கேயுமே கட் ஆகாமல் நமக்கு திடீர்னு ஒரு கேரக்டர் ஆர் ஒரு விஷயம் அந்த ஃப்ரேமில் பார்த்திங்கன்னா ஒரு பிளாஸ்ட் ஆர் ஒரு விஷயத்தை பண்ணிட்டு போயிடுது. எக்ஸாம்பிளுக்கு பார்த்திங்கன்னா அந்த ரெஸ்ட் ரூமில் அவங்க பாம் செட் பண்ணிகிட்ருப்பாங்க அந்த பேங்க் இருக்கிற பில்டிங்கில். இப்போ திடீர்னு பார்த்திங்கன்னா டயானா இருக்கக்கூடிய அந்த ஒரு ரெஸ்ட் ரூம் அந்த ஒரு செக்ஷனில் லாக்ஜா பூந்துருவான். ஸோ அது நமக்கான ஆடியன்ஸுக்கு பார்த்திங்கன்னா ஒரு பகீர்னு இருக்கும். அந்த செக்யூரிட்டி ஒருத்தன் பார்த்திங்கன்னா சுட்டதுக்கப்புறமும் அவன் எந்திரிச்சிட்டு வர ட்ரை பண்ணுவான். அவங்க எல்லாருமே ஃப்ரீஸாக இருக்கணும், நாங்கள் பணத்தை எடுத்துகிட்டு போகிறோன்றது அவங்களுடைய மோட்டிவ். ஆனால் அவன் திரும்ப வரும்போது டயானா பார்த்திங்கன்னா சுடமாட்டான்னு எல்லோரும் நினைப்போம். பட் அவள் சுட்டுருவா. ஒரு 30 மினிட்ஸுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த சூப்பர் மார்க்கெட்டில் பார்த்திங்கன்னா அந்த ரெவல்யூஷனரி குரூப்பை சார்ந்த ஒரு பொண்ணு இருந்திருப்பா. ஸோ இது நடந்து ஒரு 16 இயர்ஸ் கழிச்சு அந்த நிலையில் இது நடக்குது. அப்போ பார்த்திங்கன்னா அவளால் சென்ஸ் பண்ண முடிஞ்சிருது. ஓகே, இங்கே போலீஸ் ரைடு மாதிரி வராங்க. அவள் பார்த்திங்கன்னா அப்படியே அங்கேருந்து கிளம்பி போகிறான். கிளம்பி அப்படியே வழியே ஒரு டோர் வழியாக போகும்போது பட்டுன்னு அவள் சுட்டுருவான் லாக்ஜா. ஸோ அதுவே நமக்கு பார்த்திங்கன்னா ஒரு அதிர்ச்சிகரமாக இருக்கும். டயானாக்கு அவளுடைய மிஷனை அச்சீவ் பண்ணணுன்னா இந்த லாக்ஜாவுடைய வீக்னஸான அந்த ஒரு விஷயத்தை பார்த்திங்கன்னா அவளை பூர்த்தி பண்ண மட்டும்தான் முடியும். ஸோ அந்த மாதிரியான ஒரு சீன் வரும்போது அதுக்கு அடுத்து கட் பண்ண உடனே பார்த்திங்கன்னா அந்த பொண்ணு கர்ப்பமாக இருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ நமக்கு அங்கேயே பார்த்திங்கன்னா எடிட்டிங் மூலமாக சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த சீன்ஸ் நகர டிகாப்ரியோ அந்த குழந்தையோட பார்த்திங்கன்னா கொஞ்சம் விளையாண்டுட்ருப்பாள். அப்போ டயானா ஒரு ரொம்ப தூரத்தில் பார்த்திங்கன்னா பேக்ரவுண்டில் அவளுக்கு மேலே அவ்வளோ லைட் அடிச்சிருக்காது. ஸோ கொஞ்சம் டார்க்காக தான் அவளோட சைடு இருக்கும். அவள் பார்த்திங்கன்னா அங்கே ஒரு இன்ட்ராக்டிவாக அது குழந்தையோட ஈடுபடாமல் அமைதியாக உட்காந்துருப்பாள். ஸோ அது இன்னொரு விஷயத்தை நமக்கு எஸ்டாப்ளிஷ் பண்ணுது. என்னென்னா, இப்போ ஒரு குழந்தை ஒரு பொண்ணுக்கு பிறக்குன்னா அந்த பொண்ணு ரொம்பவே ஒரு சாஃப்ட் ஆகிடுவா. ஸோ ஃபேமிலியோட பாண்ட் ஆகிடுவான்னு. ஆனால் அவளுக்கு ஒரு மிஷன் இருக்குது. அவளோட ஆன்சிஸ்டர்ஸ்லேருந்து அவங்களுடைய அடுத்த ஜென்ரேஷனுக்கு இவள் கண்டிப்பாக ரெவல்யூஷனரியாக இருந்தாகணும். ஸோ அவள் எந்த விஷயத்தையும் மடங்கக்கூடாது. அதனால் பார்த்திங்கன்னா அவள் குழந்தையும் வேணான்னு சொல்லிட்டு அவள் போயிருப்பாள். அது நம்ம அடுத்த சீனில் நம்ம பார்த்துருப்போம். அதோடைய மீனிங்காகவும் இந்த ஒரு எடிட்டிங் கட் நமக்கு சொல்லுது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டயானாவையும் அவங்கள சார்ந்த குரூப்பையும் துரத்திட்டு போலீஸ் வருவாங்க. அப்புறம் டயானா தனியாக ஓடிக்கிட்டு இருப்பாள். ஸோ அவள் பார்த்திங்கன்னா அது ஒரு 4 ஷாட்டில் ஒரு டாப் ஆங்கிள், அதுக்கப்புறம் ஒரு லாங் ஷாட்டு, அப்புறம் ஒரு க்ளோஸ்அப்.
அவ்வளோதான். ஜஸ்ட் அந்த ஒரு 4 ஷாட்டில் உங்களுக்கு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா காமிச்சிருவாங்க. எல்லாருக்குமே தெரியும் இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆக்ஷன், சஸ்பென்ஸ், த்ரில்லர். ஸோ அதுக்கேற்ற மாதிரி இந்த படம் வந்து டென்ஷனாக நமக்கு போகணும். ஸோ என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு ஷாட்டுமே அவங்க வந்து மேக்ஸிமம் புஷ் பண்ணுறாங்க. ஆவரேஜ் டியூரேஷன் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வரக்கூடிய படங்கள் எல்லாமே மேக்ஸிமம் வந்து 4 to 5 செகண்ட்ஸ் தான் இருக்குது. பட் இந்த படத்துடைய டியூரேஷன் வந்து பார்த்திங்கன்னா 5 seconds to 7 secondsக்கும் மேலே போகுது. பல ட்ராக்கிங் ஷாட்ஸ் வந்து லாங் ஷாட்டாக எடுத்திருக்காங்க, எங்கேயுமே கட் பண்ணாமல். அந்த மாதிரி நீங்கள் நிறைய ஷாட் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் படத்தில் பார்க்கலாம். ஸோ இது எல்லாமே வந்து ஏதோ ஒரு விதத்தில் நமக்கு போரும் அடிக்காமல், அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா எங்கேஜிங்காகவும் வச்சுருக்கு ஆடியன்ஸு. 16 வருஷம் கழித்து ஒரு அப்பாவாக வந்து பார்த்திங்கன்னா இருக்கிற டிகாப்ரியோடைய லைஃப் வந்து அந்த ரெவல்யூஷனரி குரூப்பில் இருந்த அளவுக்கான அந்த ஸ்டெபிலிட்டி, அந்த எமோஷ்னல், அந்த ஒரு ஸ்ட்ரென்த்து அவனுக்கு இப்போது இல்லை. ஸோ அவனுக்கு எந்நேரமும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹோப் இல்லாத, ஒரு பயம் உள்ள ஒரு லைஃபு. ஆனால் அவன் பொண்ணுக்காக தான் அவன் வாழ்ந்துக்கிட்டு இருக்கான். அதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 ஷாட்டில் பார்க்கலாம். ஒன்று வந்து அந்த கார் கிளாஸ்குள்ளே இருக்கும்போது ஒரு ரிஃப்ளெக்ஷன் ஷாட்டு, அப்புறம் உள்ளே வந்து அவன் டீச்சர்கிட்ட பேசும்போது ஒரு லோ ஆங்கிள் ஷாட். லாக்ஜா வந்து பார்த்திங்கன்னா ஒரு குரூப்பில் வந்து சேரலான் இருக்கான். ஒன்லி வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் ரேஸ், அதாவது அமெரிக்காவில் பிறந்து வளர்ந்த ஆட்கள் மட்டும்தான் அங்கே இருக்கணும். அவங்க எலைட்டான குரூப்பாக கருதி அவங்க வந்து பார்த்திங்கன்னா நடத்திட்டு இருக்காங்க. அந்த குரூப்பில் லாக்ஜாவும் இருந்தால் அவன் லைஃப் ஸ்டைல் வேறு மாதிரி இருக்குன்னு நினைக்கிறான். ஸோ அது மூலமாக வந்து பார்த்திங்கன்னா அவன் சில விஷயங்கள் வந்து மாற்ற வேண்டியது இருக்குது. ஏன்னா அவனுக்கு ஒரு சைல்டு வந்து இருக்குது, அது மிக்ஸ்டு ரேஸ். அதுக்காகவும் இந்த மிஷன் அவன் வந்து பார்த்திங்கன்னா திரும்ப எடுக்கிறான். 16 வருஷம் கழித்து எல்லாத்தையும் நம்ம காலி பண்ணணும் அந்த குரூப்பை சார்ந்தவங்கள்னு சொல்லி. ஸோ இந்த ஒரு விஷயம் வந்து இந்த காலத்துலேயுமே வந்து நமக்கு நடந்துட்டு தான் இருக்குது. அதையும் வந்து பார்த்திங்கன்னா இந்த படத்தில் பதிவு பண்ணியிருக்காங்க. அதாவது 2 சைடுமே, ரெவல்யூஷனரி சைடும் சரி, அண்டு வந்து பார்த்திங்கன்னா அதிகாரத்தில் இருக்கிற ஆட்கள் செய்கிறதும் சரி, எல்லாமே ஒரு எக்ஸ்ட்ரீமிஸ்ட் செய்யக்கூடிய விஷயந்தான். யாருமே நம்ம பொதுவாக சொல்லிட முடியாது. பட் இருந்தாலும் அந்த 2 பேர் சைடில் இருக்கக்கூடிய சில நல்ல விஷயங்களையும் சில கெட்ட விஷயங்களையும் அவங்க சட்டையரிக்கலாக ஒரு காமெடியாகவும் அவங்க வந்து கையாண்ட விதம் ரொம்பவே வந்து ப்ரில்லியண்ட்டாக பண்ணியிருக்காங்க. சென்டிமெண்டல் வேல்யூஸ் இந்த படத்தை நான் பார்க்கும்போது எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு இன்டென்ஸான ஒரு ஃபீலிங் அண்டு ஒரு செல்ஃப் அவேர்னஸ் தான் எனக்கு இருந்தது. அதுக்கப்புறம் படம் முடிச்சுட்டு ஒரு 1/2 hour நான் யோசிக்கும் போது தான் இந்த படத்தில் அந்த கேரக்டர்ஸோடைய அந்த எமோஷனல் ஸ்ட்ரகிள், அவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த ட்ராமா, ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா சொல்ல முடியாத ஒரு ரீசன், ஸோ அதை கண்டிப்பாக பேசியாகணுன்ற ஒரு சுச்சுவேஷன், அதோட ஸ்டோரி என்னன்றது எனக்கு கிளியராக தெரிய ஆரம்பிச்சிது. ஸோ அந்த வீடுன்றது ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு ஸ்டோரி லேயர். அப்புறம் அவங்க அப்பா பொண்ணு அவங்க 2 பேர் கூட ஒரு ரிலேஷன்ஷிப், அது ஒரு மெயினான ஸ்டோரி, அது ஒரு செகண்ட் லேயர். 3rd லேயர் வந்து ஃபிலிம் மேக்கிங். ஸோ இப்படின்ற இந்த 3 லேயரில் இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. ஸோ அந்த வீடு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு ஜென்ரேஷன் வைஸ் ஜென்ரேஷனாக காமிச்சிட்டு வராங்க. ஸோ நம்ம அப்படி பார்க்கும்போது பல விஷயங்கள் அந்த வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். அதாவது நம்மளுடைய தாத்தா வந்து பயன்படுத்தின ஒரு ரூம், அப்புறம் அவங்களுடைய பொருள் அப்படின்னு வந்து நம்ம அந்த வீட்டுக்குள்ளே என்ட்ராகும் போதே ஒரு சைல்ட்ஹுட் லைஃப்பை ஒரு வீட்டில் வாழ்ந்துட்டு ஒரு 10 வருஷம் கழித்து அந்த வீட்டுக்கு போகும்போது ஆல்ரெடி அங்கே யாரோ வாழ்ந்த ஒரு ஃபீலிங் நமக்கு கண்டிப்பாக இருக்கும். ஸோ அந்த இடமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆக்குப்பைடாக ஃபீல் ஆகும். ஸோ அதே நேரத்தில் பல ஆப்சன்ஸும் நம்ம ஃபீல் பண்ணுவோம். அந்த ஆக்குப்பைடுன்றது நான் ஏன் சொல்கிறேன்னா அங்கே வந்து யாரோ இருந்திருக்காங்க, இப்போ இல்லைன்ற அந்த ஒரு ஆப்சன்ஸ் தான். ஸோ அந்த ஜென்ரேஷன் வைஸ் ஜென்ரேஷனாக அவங்களுக்கு எப்படி வந்து அந்த டேலண்ட்டுன்ற அந்த ஃபிலிம் மேக்கிங், அந்த ஆர்ட், அந்த ஒரு சைடு அவங்களுக்கு எப்படி வருதோ அதே மாதிரி அந்த ட்ராமாவுமே அவங்களுக்கு வருது. ஏன்னா அவங்க அப்பா வந்து அவங்க ஒய்ஃப் அவங்க என்னென்ன விஷயங்கள் கோத்ரூ பண்ணாங்கன்னு இவருக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு. ஸோ அதே தான் அவரோட பொண்ணுக்கும் வந்திருக்குன்றத அவர் அவங்க கூட இல்லாத நேரத்துலையும் அவரால் வந்து உணர முடிஞ்சிருக்கு. அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா அவர் ஸ்கிரிப்ட் எழுதியிருந்திருக்காரு, ஆனால் அவங்க கூட இல்லை. பட் அது என்ன நடந்ததோ அது அப்படியே அந்த ஸ்கிரிப்டில் அவங்க படிக்கும்போது தெரிய வருது. பட் எல்டர் சிஸ்டருக்கு இந்த பிரச்சனை இல்லை, அவங்களால ஒரு நார்மலான லைஃப்பை லீட் பண்ண முடியுது, ஒரு ஃபேமிலி லைஃப்பில் இருக்க முடியுது. ஸோ இதை பார்த்துட்ட உடனே வந்து நோரா அப்படின்ற அந்த கேரக்டருக்கு என்ன தோணுதுன்னா ஒரு லைட்டாக கில்ட் ஃபீல் ஆகுது, நம்ம இந்த வீட்டுக்காக எதுவுமே செய்யலையே, ஸோ நம்ம லைஃப் இங்கே கொஞ்சம் நார்மலாக இல்லையேன்னு சொல்லிட்டு அவளுக்கு வந்து பார்த்திங்கன்னா கில்ட் ஃபீல் ஆகுது. அவளால் வந்து நார்மலாக அவளால் வந்து அவளுடைய செல்ஃபால் இருக்க முடியாது. அவள் ஆக்டிங்கிற அந்த ஒரு அவளுடைய பிடிச்ச பேஷனை பண்ணும்போது பல கேரக்டர்ஸ்க்காக வந்து ட்ராவல் ஆகும்போது தான் அவளால் நார்மலாகவே இருக்க முடியுது. ஸோ இது கண்டிப்பாக பேசி சால்வ் பண்ணக்கூடிய விஷயம் கிடையாதுன்றது இவங்க அப்பாவுக்கும் தெரிஞ்சிருக்கு. அதே மாதிரி அந்த பொண்ணுக்குமே தெரியுது, நம்ம அப்பா வந்து படத்துக்கு மட்டும் நம்ம சின்ன வயசில் பயன்படுத்திட்டு இப்போ அவர் வாட்டுக்கு அவர் வாழ்க்கையை வாழ போயிட்டாருன்னு. ஆனால் இதை திரும்பவுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆர்ட்டால் தான் சரி செய்ய முடியும் அப்படின்றத அவங்க அப்பா உணர்ந்து தான்
அவளுக்கு வந்து இந்த ஸ்கிரிப்டை கொடுத்து நீ இந்த படத்தில் நடிக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பார். அது லேட்டராக தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நோரான்ற கேரக்டர் அந்த ஹாலிவுட் ஆக்ட்ரஸ் வந்து சொல்லி தெரிய வரும். அவங்க அப்பாவுக்குமே வந்து பார்த்திங்கன்னா பல காம்ப்ளெக்ஸ் ப்ராப்ளம்ஸ் இருக்குது. ஏன்னா அவராலையுமே வந்து பார்த்திங்கன்னா கம்யூனிகேட் பண்ண முடியல. ஸோ அதனால தான் வந்து அவருக்கான ஒரு ஏற்ற லாங்குவேஜ் ஆஃப் கம்யூனிகேஷனாக இருக்கக்கூடிய சினிமா அவர் பயன்படுத்துகிறார். இந்த வீடே வந்து பார்த்திங்கன்னா அந்த நடக்கக்கூடிய எல்லாமே வந்து அந்த வீட்டுக்குள்ளே தான் நமக்கு நடக்குது. ஸோ அந்த வீட்டில் பலவிதமான எமோஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நடக்கும். நீங்கள் ஒரே நாளில் ஒரு விஷயத்தை நீங்கள் யோசிப்பீங்க. ஒரு டைமில் ஒரு மொமெண்ட்டில் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க. இன்னொரு டைமில் நீங்கள் வந்து ரொம்ப சோகமான ஒரு இடத்துல இருப்பீங்க. ஸோ பலவிதமான எமோஷன்ஸை பலவிதமான நாட்களில் வந்து நீங்கள் வந்து கடந்து போயிருப்பீங்க. ஸோ அது எல்லாமே அந்த வீடு அப்சர்வ் பண்ணி வச்சுருக்கு. ஸோ அந்த வீடு ஏதோ ஒரு விதத்தில் உங்களுடைய கவலைகள், உங்களுடைய கதைகள் அது எல்லாமே அதுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்குது. ஸோ அதனால் இந்த வீடுமே ஒரு ஒன் ஆஃப் தி ஒரு அப்சர்வராக ஒரு பெர்ஸ்பெக்டிவாக வந்து இருக்கும்போது அவங்க வந்து பல ஷார்ட்ஸ் வந்து வச்சுருப்பாங்க. ஒரு வீடு வழியாக இருந்து அந்த ஜன்னல் வழியாக இருந்து ஒரு ஃப்ரேமிங் வைக்கிறது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு ஹால்வேக்கு போகிற அந்த ஒரு பாதை வழியாக வந்து ஒரு ஃப்ரேம் வைக்கிறதுன்னு சொல்லிட்டு அந்த வீடு வந்து நமக்கு ஒரு வியூ தர மாதிரி. ஸோ அதோடைய பெர்ஸ்பெக்டிவ்லேயுமே வந்து படம் வந்து எடுத்திருப்பாங்க. கடைசியில் வந்து பார்த்திங்கன்னா இந்த 2 சிஸ்டர்ஸுமே வந்து ரொம்பவே எமோஷ்னலாக அவங்களுக்குள்ளேயும் பல விஷயங்கள் பேச வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் இருந்திருக்கும். பேசாமல் இருந்திருப்பாங்க. அது அவங்க அந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா வெளிப்படுத்துவாங்க. ஸோ அப்போ வந்து ஆக்னஸ் வந்து நோரா வந்து கட்டி பிடிச்சி ஐ லவ் யூன்னு சொல்லுவாள். ஸோ இது வந்து ஸ்கிரிப்டடே கிடையாது. அந்த மொமெண்ட்டில் அவங்களால ஃபீல் பண்ண முடிஞ்ச ஒரு விஷயம் அப்படின்றத அவங்களே வந்து ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருக்காங்க. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோவில். ஸோ இதுலேருந்து நம்ம காமனான விஷயங்களாக நம்ம என்ன பார்க்க முடியும்னா, ஒன் பேட்டில் ஆஃப்டர் அனதர் வந்து டோட்டலி ஒரு எக்ஸ்டீரியர். அந்த படம் முழுக்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரோடு, லேண்ட்ஸ்கேப்பு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிட்டின்னு சொல்லிட்டு அவுட்டர் சர்ஃபேஸ் ஆஃப் பிளேசஸில் தான் நடக்குது. ஒரு பொலிட்டிக்கலான படம் வேறு. ஆனால் ஆக்ஷன் த்ரில்லர்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா படம் ஃபுல்லாக வந்து ஒரு டென்ஷனாக வந்து கொண்டு போயிருப்பாங்க. அது அப்படியே ஆப்போசிட்டாக எடுத்துக்கிட்டிங்கன்னா சென்டிமெண்டல் வேல்யூஸ் வந்து நம்ம டே டு டே லைஃப்பில் நம்மளுடைய டே டு டே ஃபேமிலிக்குள்ளே இருக்கிற ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிற ரொம்ப நுவான்ஸ்டான விஷயத்த ரொம்பவே வந்து டீப்பாக அனலைஸ் பண்ணி ரொம்ப மெச்சூர்ட் அண்ட் சென்சிட்டிவிட்டியாக அந்த படத்தோடைய எமோஷனை நமக்கு ஃபீல் பண்ண வச்சுருந்துருப்பாங்க. சென்டிமெண்டல் வேல்யூஸ் மோஸ்ட்லி வீட்டுக்குள்ளே தான் நடக்குது. அண்டு லாஸ்ட்டாக வந்து ஆஸ்கர் நாமினேஷன்ஸ். ஆக்டர் இன் சப்போர்ட்டிங் ரோலில் வந்து பார்த்திங்கன்னா இந்த 2 படமுமே வந்து நாமினேட் ஆகிருக்கு. காமனாக இருந்திருக்கு. அப்புறம் ஆக்ட்ரஸ் இன் சப்போர்ட்டிங் ரோல், அப்புறம் டைரக்டிங், எடிட்டிங், அப்புறம் பெஸ்ட்டு பிக்சர். ஸோ இந்த மாதிரி ஒரு 5 கேட்டகரியில் இந்த 2 படமுமே வந்து காமனாக இருந்திருக்கு. ஸோ பார்க்கலாம் ஸோ எப்படி வந்து நமக்கு அது நடக்குதுன்னு. தேங்க்யூ.